பஸ்ஸில் போனால் ஓசி பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறீங்க. எங்கள் மக்கள் பக்கம் தான் நான் எப்போது நிற்பேன், ஓசி பஸ்ஸில் போகிறேன்னா என்ன அவ்வளோ இலக்காரமாக உங்களுக்கு போயிடுச்சான்ற வகையில் அவருடைய பேச்சில் ரொம்ப அதீதமான கோபம் தெரிஞ்சுது. ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? ஒருத்தவர் வந்து மேலே ஏறும்பொழுது அந்த லைட்டு ஸ்பீக்கர் மாட்டி இருக்க அந்த கம்பியில் ஏறுறாரு. அந்த தொண்டர் வந்து கீழே இறங்க சொல்லி ரொம்ப அதட்டியே சொல்றாரு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி 3 தடவை சொல்லியிருக்கிறார். கூடவே திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. குறிப்பாக மணல் கொள்ளையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிற விஜய் அவர்கள் ஃபியூச்சர்ல செம்மண் கொள்ளையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்துல தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. ஒன்று திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம், பாஜக நிலைப்பாடு ஆதரிக்கிறோம், அல்லது எல்லாரும் போய் அங்கே தூண்லே நீ விலக்கேற்றலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. அல்லது பாஜகவும் திமுகவும் 2 பேரும் ரெட்டை விஷம் போட்டு இதில் வந்து மதக்கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னாச்சும் விமர்சனம் பண்ணுங்க. பெண்கள் பாதுகாப்பு என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு மக்களாகிய உங்களுக்கே தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. முன்பு புரட்சி தலைவர் அவர்களுக்கான மக்கள் சக்தியை நான் வந்து பார்த்தேன், இப்போ புரட்சி தலைவருக்கான மக்கள் சக்தி இப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. புரட்சி தலைவரை பார்த்து இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஹாய் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத், நான் கிலூர். இன்னைக்கு முக்கியமாக பேசுகிற பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் பேச வேண்டியது, சுட சுட நம்ம பேச போகிறது விஜய் அவர்களினுடைய அந்த ஈரோட்டில் மக்கள் சந்திப்பில் பேசியிருக்கிற அந்த பேச்சு. நம்ம கூட டைட்டிலெல்லாம் குறிப்பிட்ட மாதிரி விஜய் மங்கலமாக மாறிய விஜயமங்கலம் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் சேர்க்கப்பட்டிருக்குது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் இங்கே ஈரோடு அப்படின்னு வந்த உடனே அங்கே செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறமா நடக்க போகிற ஒரு விஷயம், அதுவும் ஈரோட்டில் அவர் மண்ணில் நடக்க போகுது. அப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் தென்படும் அப்படின்னு கேள்விகள் எழுப்பினவங்களுக்கு சரியான பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நிறைய பதில்கள் கிடச்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்திலையும் சரி, இந்த மக்கள் சந்திப்புலையும் சரி, விஜய் அவர்கள்கிட்டையும் சரி, அவருடைய தோரணைகள், பேச்சுக்கள், ஸோ இது எல்லா கிரெடிட்ஸும், அதாவது மெயின் கிரெடிட்ஸ் கோஸ் டு செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தாவேக்காவினர் எல்லாருக்கும் அதனால தான் செங்கோட்டையன் அவர்களை அப்படி தூக்கி இன்னும் உயர்வான இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இதுக்கு முன்னாடி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து விஜய் பேசினா கொஞ்ச நேரம் தான் பேசுகிறாருன்னு. அதற்கு அப்போது இந்த ஸ்பீச்சில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கூடுதலாக நேற்றெல்லாம் வெளியான ஒரு தகவல், செங்கோட்டையன் ஒரு இன்புட் கொடுத்துருக்கிறாரு, அதாவது ஒரு அரை மணி நேரமாவது பேசுங்கன்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் டைம் அப்படியே நோட் பண்ணேன், சரியாக ஒரு 30 நிமிஷத்துக்கு பேசியிருக்கிறாரு. ஸ்பீச் அந்தளவுக்கு வந்திருக்கிறவங்களுக்குலாம் போதுமான அளவுக்கான ஸ்பீச்சு, நிறைய கண்டென்ட்டும் கொடுத்துருக்கிறார். அண்ட் பேசின ஸ்பீச்லேயும் நிறைய மாற்றங்களும் திமுகவை நோக்கி அடிக்கும் அடிகளில் வந்து ஒரு இன்னும் பலமான அடியாகவும் வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இப்போ இந்த கொஞ்சம் விரிவாக அதெல்லாம் பார்க்கலாம். இதில் நீங்கள் மேலோட்டமாக நோட் பண்ண விஷயம் என்ன? இதில் ஆக்சுவலி வந்து இந்த மாநாடு, ஆக்சுவலி இது ஒரு மாநாடு தான், பொதுக்கூட்டம் கிடையாது. இது ஒரு மாநாடாக தான் நடந்திருக்கு. அவங்க டிக்ளேர் பண்ணலை மாநாடு அப்படின்னு சொல்லி, ஆனால் இது ஒரு மாநாடாக தான் நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை தாவேக்காவினர் கூட்டியிருக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது போல் செங்கோட்டையனுக்கு முன் செங்கோட்டையனுக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எந்த மாதிரியான மாற்றத்தை எல்லாம் இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க, குறிப்பாக இந்த பரப்புரை செயல் திட்டங்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இதில் குறிப்பாக பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் இந்த வருகைக்கு பிறகு முதலாக நடக்கக்கூடிய ஒரு பரப்புரை, ஒரு பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தை எப்படியாவது நம்ம வந்து ஒரு பெரிய அளவிலாக சிறப்பாக நடத்த முடிச்சிடணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கடந்த ஒரு வாரமாகவே இந்த பொதுக்கூட்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான வேலைகள் நடக்கும்போதாக இருக்கட்டும், இது எல்லா நேரத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து செங்கோட்டையவர்கள் கொடுத்த இன்புட்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு மட்டும் கொடுக்கல. இந்த பரப்புரை எப்படி இருக்க போகுது, இந்த மாநாடை நம்ம எப்படி நடத்தி முடிக்க போகிறோம், இந்த மாநாட்டுக்கான செயல் வடிவம் இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் வரப்போகிறாங்க, இந்த மாநாட்டுடைய அமைப்பு இப்படி தான் இருக்க போகுது, மக்கள் இப்படி தான் கூடுவாங்க, இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்க போகுது, அதில் சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க போகிறோன்றத ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாகவே அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த முறை வந்து, ஏன்னா கடந்த முறை தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிற விஷயம் அப்படின்னு பார்த்தாலே
தாவேக்காவினர் வந்தாலே வந்து சேர்கள் வந்து உடைக்கப்படும், 500,000 சேர்கள் வந்து காலியாகும், அதில் ஏறி குதித்து வந்து அலம்பல் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. சேர் போட்டால் தானே அந்த பிரச்சனை வருது, சேரை தூக்கு அப்படின்னு சொல்லி இந்த தடவை சேர்கள் கூட போடலை. மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வந்து அங்கே வெயிட் பண்ணி விஜய் அவருடைய ஸ்பீச்சுக்காக பார்த்துட்டு அவ்வளோ கூட்டத்துக்கு பார்த்துட்டு தான் இங்கே கலைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணுது. உள்ளேயும் வெளியும் தள்ளுமுள் எதுவும் இல்லை, தள்ளுமொழி எதுவும் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து புதுசாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இது புதுசு கிடையாது. கடந்த காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே போவோமே, அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கூட மாநாடு அப்படின்னு நடந்தாலே அது வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு வெட்ட வெளியில் நடக்கும் பொழுது சேர்கள்லாம் பெரும்பாலும் போட மாட்டாங்க. அதை தரையில் வந்து க்ரீன் மேட்டு போட்டுருவாங்க. க்ரீன் மேட்டு போட்டு அதில் வந்து அமர்ற மாதிரியான ஒரு சூழலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் வந்து அமர்ந்து உட்காந்து மாநாடை பார்க்குறதா இருக்கட்டும், தலைவருடைய பேச்சுகள் கேட்கறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரியான அந்த ஒரு டோனை இங்கே கொண்டு வந்தால் சரியாக பொருந்தும். அப்போ தான் வந்து தாவேகா தொண்டர்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு செங்கோட்டையவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கடந்த தான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்காக அவர் எப்படி அந்த பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்தாரோ அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மக்கள் சந்திப்புகளோ இல்லை பிரச்சார பொதுக்கூட்டங்களோ கிட்டத்தட்ட இந்த ஃப்ளேவரில் தான் நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல கொஞ்சம் நினைவூட்ட வேண்டியிருக்கு. இது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து அவர் உடனே பயணிக்கிறதுனால அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பயண திட்டமாக இருக்கட்டும், அவருடைய பரப்புரை திட்டமாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக ஜெயலலிதா அவருடைய பரப்புரை திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய கீ ரோலாக செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த மேடையில் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்பொழுது கூட முன்பு புரட்சி தலைவர் அவர்களுக்கான மக்கள் சக்தியை நான் வந்து பார்த்தேன், இப்போ புரட்சி தளபதிக்கான மக்கள் சக்தி இப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நிச்சயமாக அவர் வந்து முழுமையாக தலைவராக விஜய் அவர்களை வந்து ஏற்றுக்கிட்டாரு. இன்னும் ஒரு படி மேலே ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் கூடனிச்சோ, மக்கள் சக்தி உருவானுச்சோ, அந்த மாதிரியான ஒரு தோரணை இப்போ உருவாகிருச்சு அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் மூலமாக செங்கோட்டையன் அவர்கள் புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது கூடுதலாக தாவேக்காவும் ஒரு படி மேலே போயிருக்கு, அந்த கிரேடு கூடி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த அரசியல் ஃப்ளேவர்ஸ், அரசியல்வாதிக்கான ஃப்ளேவர்ஸ்லாம் இன்னும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆயிருக்கு. ஆமாம், அது 1 by 1 நான் சொல்கிறேன். இப்போது முதல் கட்டமாக நம்ம பார்க்கும்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய ரோல் பார்க்கணும். இதில் அவர் எந்த அளவுக்கு வந்து கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றது அவர் கடந்த ஒரு வார காலமாக போய் அந்த நேரடியாக அந்த பரப்புரை இடத்துல போய் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை கவனிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு சில ஆலோசனை அறிவுரைகளை கூறுறதா இருக்கட்டும், இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவிலான ரோல் அப்படின்றது செங்கோட்டையன் அவர்களோட தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்த நடந்து முடிஞ்சு கடைசியாக செங்கோல் கொடுத்தது வரைக்கும் எல்லாமே வந்து செங்கோட்டையன் ரோல் பெரிய அளவில் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. இதில் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சில் சொன்னதை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் புரட்சி தளபதினு குறிப்பிட்டதாக இருக்கட்டும், இப்போ வந்து செங்கோல் கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பாலிட்டிக்ஸுக்கான ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ரெடிஷனை திருப்பி அவர் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்குறாரோ அப்படின்னு தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதி ஒரு புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்தால் எப்படியெல்லாம் வந்து செயல் திட்டங்களை வடிவமைப்பாங்க, ஒரு கட்சி எப்படி வழி நடத்தணும், ஒரு கட்சியினுடைய மாநாடு எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்புட்ஸை பெரிய அளவிற்கு இதில் அப்ளை பண்ணி பார்த்துருக்குறாங்க. அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிருக்கு. இந்த ஈரோடு மாநாடு நிச்சயமாக தாவேகாவுக்கு பெரிய புத்துணர்ச்சி. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டம், அதில் வந்து மக்கள் கூடினது, கரூர் சம்பவம் பெரிய துயர சம்பவம், அதில் வந்து மக்கள் கூடினாலும் கூட அந்த துயர சம்பவத்துக்கு வந்து பிறகு தாவேகாவினரிடையே ஒரு பெரிய ஒரு அயற்சி, ஒரு இயலாமை கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சோர்வு ஏற்பட்டுச்சு. அந்த சோர்வு அப்படிங்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அருமருந்தாக அந்த சோர்வுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போது விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது பொதுக்கூட்டமாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய அளவிலான மாநாடு போல தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட தாவேகா தரப்பினர்னு கேட்டால் 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லுவாங்க. தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் 50லேருந்து 1 லட்சம் பேருக்குள்ளாக அந்த கூட்டம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ இந்த கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு தாவேகாவுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ பாடுபட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த தடவை வந்து அது பெரிய அளவிலான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஒருத்தவர் வந்து மேலே ஏறும்பொழுது அந்த லைட்டு ஸ்பீக்கர் மாட்டி இருக்க அந்த கம்பியில் ஏறுறாரு, அந்த தொண்டர் வந்து கீழே இறங்க சொல்லி ரொம்ப அதட்டியே சொல்கிறாரு. அப்போ இந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் உண்மையான ஒரு லீடராக வந்து இன்றைக்கி அவர் தென்படுறாரு. இன்னொன்று குறிப்பாக பார்க்கும்பொழுது விஜய் அவர்களுடைய பேச்சிலையும் சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, ஒரு அரசியல் தலைவருக்கான அந்த ஒரு சேஞ்சஸை வந்து என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன்.
ஏற்கனவே வந்து அவர் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, எழுதி கொடுத்ததை வசனம் மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனத்தை தாண்டி கொஞ்சம் அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் அந்த அரசியல் தலைவருக்கான ஒரு சாயல் அப்படிங்கிறது இதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக அந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ் போக போக அவருக்கு ஏற்படும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து பேசின விஷயங்களில் முக்கியமாக நம்ம கோட் பண்ண வேண்டியது அங்கே லோக்கல் இஷ்யூவை பேஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதில் வந்து கிட்டத்தட்ட பொது பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 207 ஸ்கூலோ 207 ஸ்கூல் வந்து மூடப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மூடப்பட்டிருக்கு. கல்விக்கான முக்கியத்துவம் நீங்கள் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கல்விக்கான பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. ஆக்சுவலி வந்து அந்த லோக்கல் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுற இடத்துல இந்த இது வரல. இல்லை, இது பொதுவான பிரச்சனை. இது பொதுவான பிரச்சனை, அதோட சேர்த்து சொல்கிறேன். அது முன்கூட்டியே கடந்த இதில் வந்து சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க தாவேகா தரப்பில். அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு. என்னது காரு பைக் என்ன வீடு என்ன இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை எந்த ஆங்கிளில் சொன்னோம், எதுக்காக சொன்னோம், அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குற இடத்துல அதை பேசியிருக்கிறாரு. நீங்கள் சொன்னது போல் அந்த லோக்கல் இஷ்யூ சொன்னீங்க இல்லையா, லோக்கல் இஷ்யூவில் அவர் என்னென்ன அட்ரஸ் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பிரதானமாக விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மஞ்சள் உற்பத்தியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற வகையிலையும் மஞ்சள் விவசாயிகளுக்கு கூடுதலான சலுகைகள் கிடைக்கப்பெறுவது, விலையை அந்த மஞ்சளுக்கான அந்த விலையை இன்க்ரீஸ் பண்ணுறது, கரும்பு நெல் விவசாயிகளுக்கெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது போல் மஞ்சள் விவசாயிகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரியான விவசாயிகள் பிரச்சனையும் அங்கே அந்த காளிங்கராயன் கால்வாய் தொடர்பான அதை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள், பவானி அமராவதி நொய்யலாறு இணைப்பு என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதாக இருக்கட்டும். இது எல்லாமே வந்து குறிப்பாக மணல் கொள்ளையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிற விஜய் அவர்கள் ஃப்யூச்சரில் செம்மண் கொள்ளையும் நடக்க வாய்ப்பு இருக்குது, செம்மண்ணும் இனிமேல் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான, ஏன்னா செம்மண்லாம் வந்து விவசாயத்தில் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ அதுவும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புன்னு விவசாயிகளை டச் பண்ணின பிரச்சனைகளாக இதை சொல்லும் பொழுது நெசவாளர்களுக்கான பிரச்சனைகள் அண்டு தொழிற்சாலைகள் சிறு குறு நிறுவனங்களுக்கான விஷயமா இந்த மின்சார பிரச்சனை நீங்கள் சொன்னது. ஆமாம், அது வந்து பீக் ஹவரில் சார்ஜஸ் இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மின் கட்டணம் அப்படிங்கிறத உயர்த்திக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அங்கே சிறு குறு வியாபாரிகளுக்கு, சிறு குறு தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக நெசவு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, இந்த லெதர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு இம்பாக்ட் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த பாதிப்பெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த மஞ்சளில் நீங்கள் குறிப்பிட்டு பேசும்பொழுது ஈரோடு மஞ்சள் அப்படின்னாலே அது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு மஞ்சள், அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த மஞ்சளில் வந்து விளைச்சல் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறாரு. இதில் இதோட சேர்த்து இந்த மணல் கொள்ளை சம்பந்தமாக நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் ஈரோடு பெரியார் அவர்களை வந்து நீங்கள் குறிப்பிட்டு எங்களுடைய கொள்கை தலைவர், நாங்கள் பெரியார் வழியில் வர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க, தயவு செய்து கொள்ளையடிக்காதீங்க சார். பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்காதீங்க. ஆமாம், பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்காதீங்க, அவர் பெயருக்கு கலங்கு விளைவிக்காதீங்க அப்படின்றாரு. அப்போ இது எல்லாமே வந்து லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், திமுகவை கூடவே சேர்ந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த தாக்குதல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக அவர் செஞ்சுருக்கிறாரு. இன்னொரு படி மேலே போய் நீங்கள் பஸ்ஸில் போனால் ஓசி பஸ்ஸில் போகிற அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறீங்க. எங்கள் மக்கள் பக்கம் தான் நான் எப்போது நிற்பேன், ஓசி பஸ்ஸில் போகிறோன்னா ஏன்னா அவ்வளோ இலக்காரமாக உங்களுக்கு போயிடுச்சான்ற வகையில் அவருடைய பேச்சில் ரொம்ப அதீதமான கோபம் தெரிஞ்சுது. இப்போ இது வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகலாம். அந்த விமர்சனத்துக்கும் அதே பேச்சிலே அவர் பதில் சொல்கிறாரு. இதே நான் பேசுனா சினிமா டைலாக் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, சினிமா டைலாக் எழுதிட்டு வந்து அவர் பேசுகிறான்னு சொல்கிறீங்க, என் கேரக்டரையே நீ புரிஞ்சிக்க மாட்டேறியப்பா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு. இப்போ இதெல்லாம் எதில் பாருது, இது இலக்கியத்திலேருந்து வருதா அப்படின்னு கேட்குறேன். இது சினிமா வசனம் இல்லையா, சினிமா வசனம் இல்லை, சிலப்பதிகாரத்துலேருந்து கொண்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ இது எல்லாமே வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயந்தான். இந்த விமர்சனத்தெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் பெரும்பாலும் வந்து அரசியல் சினிமா டயலாக் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் மக்களை கவரணும், மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அரசியல் டயலாக்கு அதை ஒரு ஹைலைட்டடாக ஏற்படுத்தி அதை வச்சு பேசக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கும். இப்போ அரசியல் தலைவர்கிட்ட அவ்வப்போது அது காணப்படும். அந்த அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதை பேசியிருக்கிறாரு. அதை ஒரு கோட் பண்ணி பேசும்பொழுது இந்த விமர்சனம் உள்ளாகுது. ஆனால் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றம்பொழுது அந்த விமர்சனத்தை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு அந்த ஒரு எதிர் வினையை அவர் வந்து ஆற்றார். எப்படி பார்த்தாலும் வந்து மக்களுக்காக பேசினாலும் கூட அது ஒரு விமர்சனமாக தான் வைக்கப்படும். ஏன்னா அவர் நடிகர், அவர் பாருங்கள் சினிமா டைலாக் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை. இதில் வந்து ஒரு நெகட்டிவ்ஸான பாயிண்ட்டே நம்ம இதில் கோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாநாட்டில்
இல்லை அந்த 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 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு நான் கடைசியாக வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைகள்லாம் பேசுனதெல்லாம் பேசிட்டு குறைகள் பேசியலாம். ஏன்னா அதில் இவர் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார், நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அதுவும் இதனோட பேசிட்டா தான் முழுமையடையும்னு நினைக்கிறேன். நீங்கள் திடீர்னு கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர் அறிவிச்சிங்க, அதெல்லாம் இல்லாமல் திடீர்னு அண்ணா எம்ஜிஆரை உள்ளே சேர்த்துக்கிட்டீங்களே ஏன் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அண்ணா எம்ஜிஆர்ன்றவங்க ஒரு தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான தலைவர்கள் போல் நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு பொதுப்படையான சொத்து, அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோன்னா அதை எங்களோட தேர்தல் அணுகுமுறைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு திமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ இருக்கிற பயத்தையும் மேற்கோள் காட்டி இந்த பாயிண்ட்டை கூடவே சேர்ந்து பேசுகிறாரு. இந்த அண்ணா எம்ஜிஆர் கிட்டேருந்து இது பண்ணுற மாதிரி இதில் இன்னொரு விமர்சனமாக இருந்தது, நீங்கள் சில கட்சிகளை விமர்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும், அங்கே அதிமுகவை கூட அப்பப்போ டச் பண்ணார். இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க தாவேகா அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு பதிலாக அவர் சொல்லியிருக்கிறது, களத்தில் இருக்கிறவங்கள பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது, களத்திலே இல்லாதவங்களை பற்றி எதுக்கு நாங்கள் பேசணும்னு ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். இங்கே மத்தியில் அதிமுக இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் ஆட்சியில், அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாமல் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் இப்படி இத்தகைய விமர்சனங்களுக்கு அவர் இப்படி ஒரு விளக்கமும் பதிலும் சொல்லியிருக்கிறார். இதில் அடுத்ததாக தான் நம்ம ஏற்கனவே பேசினது, என்ன ஒரு 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 9 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அதுக்கு டீட்டெயில்டாக அவர் சொன்ன விளக்கம் என்னென்னா, சார் நான் 10 நிமிஷம் பேசுகிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, எத்தனை நிமிஷம் பேசுகிறேன்றதை பார்க்காதீங்க, அதுக்குள்ளே நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அது ஒரு பதிலாக கொடுத்துருக்கிறாரு. இதில் தொடர்ந்து பேசும்போது தான் அவங்க ஏற்கனவே அறிவித்த அந்த வீடு இது பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் ஒருத்தருக்கு வேலை அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து அதாவது வாக்குறுதிகள் போல் சொன்னது வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு இல்லையா. அதில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவர் நோட் பண்ணி, இப்போ வீடு கட்டி கொடுக்குறது, இது வீடை பற்றி பேசும்போது நீங்கள் இது பண்ணுறீங்க, எல்லாம் வீடு கட்டி கொடுக்குறதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன கட்டி கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்னமும் குறைபாடு இருக்க தானே செய்யுது, தேவைகள் இருக்க தானே செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. வீட்டில் ஒருத்தருக்கு டிகிரி அதுக்கான இது சொல்லியிருந்தோம், இங்கே கல்வின்றது என்ன நிலமையில் இருக்குது, அப்போ தான் நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட்டு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து போதிய மாணவர்கள் இல்லை, அதாவது இடைநிற்றல் பிரச்சனையினால் ஸ்டூடெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லி மூடின நிலைமை. இப்படி மூடின கவர்மெண்ட் தானே நீங்கள் எப்படி எங்களை நீங்கள் குறை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்கிறாரு. வீட்டில் ஒருத்தருக்கு வருமானம் ஏற்படுவதற்கான வழி, இங்கே மக்களை நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல வச்சுருக்கிறீங்க, வாழ்வாதாரம் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோட்டிஃபை பண்ணி, அப்போ நாங்கள் சொன்ன அந்த அறிவிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக சொன்னது பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு மக்களாகிய உங்களுக்கே தெரியாதா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு வந்தவர் இன்னொரு முக்கியமான ஒரு அவருடைய பேச்சில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே எம்ஜிஆர் அட்ரஸ் பண்ணி பேசுவார், அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம் சொன்னது போல அப்படின்னு ஜெயலலிதா அவர்களையும் கோட் பண்ணி பேசுகிறார் இந்த இடத்துல. இது கொஞ்சம் கவனிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் அவங்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம் திமுகவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில் ஏதோ தீய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் சொல்கிறேன், அவங்க ஏன்டா சொல்லுவாங்கன்னு அப்போ நினச்சிருக்கேன், இப்போ நானும் சொல்கிறேன், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு 3 தடவை சொல்லியிருக்கிறார். கூடவே தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு இருக்கிறார். ஸோ போட்டியே தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் அப்படின்னு அந்த டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவை இப்போ தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி, ஸோ இதை இனிமேல் தொண்டர்கள் கையில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு ஹேஷ்டேக் வேறு ட்ரெண்ட் ஆகும், அதுவும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன அந்த பஞ்ச் டைலாக்கு, கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு, நாங்கள் பேசினா சினிமாவை சொன்னோம். இந்த இடத்துல கூட நான் ஒன்று என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எப்போவுமே அதாவது தாவேக்கா வந்து ஒரு ட்ரெண்டிங், இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு எப்போவும் நிலைக்கத்தக்கக்கூடிய வகையில் ஒரு பாரம்பரிய அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் இப்போது செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு அப்புறமா ஒரு பாரம்பரிய டச்சுன்றது தாவேக்காக்குள்ளே வந்திருக்கு. ட்ரெண்டிங் அரசியல் பண்ணுறவங்க ட்ரெடிஷ்னலாக எடுத்திருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக இருந்த திமுக தாவேக்காவுக்கு பதிலாக நிற்கணுங்கிறதுக்காக அவங்க ட்ரெண்டிங் அரசியலை கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான டயலாக்ஸ் பேசுவதன் மூலமாக சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இப்போ அவங்களும் சாங்ஸ்லாம் போடுறாங்க அது மூலமாக. ஸோ இந்த மாதிரியாக தாவேக்காவினுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த நிறைவு பகுதிக்கு வரலான்னு நினைக்கிறேன். இந்த ட்ராபேக்ஸில் வந்து முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற, இந்தியாவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகள், இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமல் போயிருக்கிறார். அதில் தான் நீங்கள் சொன்ன இந்த எஸ்ஐஆர் பற்றி குறிப்பிடவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம், ஆக்சுவலி வந்து இந்த நெகட்டிவ்ஸ் அப்படின்றது அதில் நான் பெரிய அளவிலான ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். ஆனால் கேட்கலாம், இது போதுமானதா அப்படின்னு பார்த்தா தாவேகா தொண்டர்களுக்கு இந்த பேச்சு போதுமானது. ஆனால் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவ்வப்போது நடக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை ஒரு கட்சி தலைவருக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் பின்னாடி பல இளைஞர்கள், அரசியல் அனுபவமே இல்லாத இளைஞர்களும் கூட உங்களுடைய ரசிகர்களாக இருந்து நீங்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. இப்போ அவங்கள எந்தெந்த விஷயங்களையெல்லாம் அரசியல் படுத்தணும், எந்தெந்த விஷயங்களுக்கு அரசியல் ரீதியாக நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிற ஒரு வியூவை சொல்ல வேண்டிய தேவை கட்சியினுடைய தலைவருக்கு இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் சற்று தடுமாறுறாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்கள கைட் பண்ணுறவங்களும் அந்த விஷயத்தில் அட்ரஸ் பண்ண மாட்டாங்களா, அல்லது வந்து இதை திட்டமிட்டே இந்த விஷயங்களை மறைக்கப்படுதா அப்படின்றது முக்கியமானது. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை பெரிய அளவிலான பிரச்சனையில் இருக்குது. பீகாரில் கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடிக்கு மேலான வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனம் வந்துச்சு. இப்போது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக யூனியன் பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 18 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி ஒரு சில மாநிலங்களை குறிப்பிட்றாங்க. அதில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து ஃபைனல் இதில் வந்து இடையில நீங்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப அப்ளை பண்ணி கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியையும் ஒட்டுமொத்த மக்களினுடைய அங்கீகாரத்தையும் பறிப்பதான ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தில் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா இது அவங்க நினச்சிட்டு இருக்கலாம், இதுக்கு முன்னாடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டவங்க தானே, அந்த ஓட்டு தானே பெரும்பாலும் போயிருக்கோம், அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பேர் தானே, அப்போ நமக்கு புதுசாக தான் வர்றாங்க, புதுசாக வரக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் வந்து அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, திமுகவுக்கு தான் இது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு தான். அப்போது இதில் வந்து இது ஒட்டு கட்சிகளுடைய பிரச்சனை அல்லது வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்றதையும் தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் உன்னிப்பாக இதை திட்டமிட்டு பாஜக செய்யுது, ஒன்றிய அரசு வந்து இதை பண்ணுறாங்கன்ற விமர்சனத்தை திமுக தரப்புலேருந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. நீங்கள் பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி கூட அந்த மேடையில் பேசுகிறாரு, நாங்கள் யார் அரசியல் எதிரி யார் கொள்கை எதிரின்னு தெளிவாக களமிறங்கி தான் நாங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. அப்போ உங்களுடைய கொள்கை எதிரி இந்த மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ரியாக்ட் பண்ணலை அப்படின்றப்போ அது மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்தை உங்கள் மீது எழுப்பும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு முக்கியமான இஷ்யூஸு வேறு எதுவுமே நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் ஏறும். அந்த விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ள தயாராகணும். ரெண்டாவது, திருப்பரங்குன்ற விவகாரம் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட இந்திய அளவிலான ஒரு பிரச்சனையாக மாற்றிருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே தேசிய ஊடகங்கள் அப்படியே திரிச்சு இந்துத்துவ அமைப்புகள் செஞ்ச பிரச்சாரத்துக்கு ஏற்ப அங்கே கொண்டு போய் நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜக தலைவர்கள் எல்லாமே வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து போய் நாங்கள் அந்த தர்காவுக்கு அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் போய் நாங்கள் விளக்கேற்றணும், தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது திட்டமிட்டு ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏற்கனவே வந்து தீபம் வந்து வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் அப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல அங்கே புதுசாக ஏற்ற போகிறோன்னு சொல்லி திட்டமிட்டு அந்த தர்காவை டார்கெட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்கன்ற விமர்சனத்தை திமுக உட்பட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது சம்மந்தமாக நீங்கள் வாய் திறக்கவே இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒன்று, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம், பாஜகவுடைய நிலைப்பாடு ஆதரிக்கிறோம், அல்லது எல்லாரும் போய் அந்த தூண்லேயே நீ விளக்கேற்றலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. அல்லது பாஜகவும் திமுகவும் 2 பேரும் ரெட்டை விஷம் போட்டு இதில் வந்து மதக்கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னாச்சும் விமர்சனம் பண்ணுங்க. இதுக்கு தான் தாவேக்கா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட கூட திரு லைலா மணி அவர்கள் நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் வந்து இதில் பேசினாலே வந்து ஏதோ ஒரு பக்கம் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் மக்கள் வந்து இந்த 2 பக்கமும் போகிறதுக்கான தாட்டில் இல்லை, மக்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, புரிதல் மக்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல நம்ம பேசுறது மூலமா, எங்க தலைவர் பேசுறது மூலமா இது இன்னமும் பேசுபொருளாகும். இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்பாட்லைட் கொடுக்க வேணான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏற்கனவே வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து அவங்க பிரச்சாரத்தை இந்திய அளவிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு தடைக்கல்லா
உங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய ஒரு பதிலாக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இன்றைக்கி வந்து பாஜக அரசியல் செய்யுது, அல்லது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அரசியல் செய்யுது, இதில் வந்து மக்கள் வந்து எந்த இடத்துல நீ இறங்கி போயிடக்கூடாது, நீ வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம், மக்கள் பலியாகிடக்கூடாது. ஆமாம், மக்கள் பலியாகிடக்கூடாது, தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து திமுகவும் வந்து இதில் ஒரு நாடகம் ஆடுறாங்க, ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை வச்சு முன்வைங்க. இப்போ அதை எடுக்கிறது கூட உங்களுக்கு தயக்கமாக இருக்குது, அதை கூட நீங்கள் முன்வைக்கல அப்படின்னா உங்கள் பின்னாடி வரக்கூடிய தொண்டர்கள், நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரியாக கொண்டிருக்கக்கூடிய தலைவர் என சொல்லக்கூடிய உங்களுடைய தொண்டர்கள் எப்படி அதை முழுசாக நம்புவாங்க? அதை நம்பி வந்த மக்கள் எப்படி முழுசாக அவங்கள நம்புவாங்க? இப்போ காலப்போக்கில் இது மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது, நீங்கள் சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் போகிறது அப்படின்றது நாளைக்கு உங்கள் மீதான விமர்சனத்தை அதிகரிக்கும், உங்கள் தொண்டர்கள் உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் ஏன் அதுக்கு பதில் சொல்லலை, நீங்கள் இந்த ஸ்டாண்டான்னு பதில் கூட சொல்லியிருக்க வேணாம், நாங்கள் ஏன் பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையாவது நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். சரி, ஏதோ டாபிக் டச் பண்ணி ஒரு விளக்கமாவது கொடுத்துட்டாரு அப்படின்னாவது இருந்திருக்கும். அதுவும் கொடுக்கல. இப்போ ஸோ இதனால தான் இது விமர்சனத்துக்குள்ளாக மேற்கொண்டு இதில் ஒன்றும் பேசாமல் இருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் விஜய் இருக்கிறாருன்ற சந்தேகத்தை அழுத்தமாக கிளப்பிக்கிட்டு. ஆமாம், இதில் குறிப்பாக என்ன சொல்லப்போனால் திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு இதில் பெரிய அளவிலான கீ இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திருப்பரங்குன்ற விவகாரம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் போடப்பட்ட ஒரு தற்காலிக ஒரு தடை என்னென்னா, அங்கே போய் மாமிசங்களை வெட்டக்கூடாது, அதை கூட்டம் கூடக்கூடாது, அதனால் அந்த மாமிசங்களை வெட்டக்கூடாது, ஆடு கோழி பலியிடக்கூடாதுங்கிறது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட தடை. அது 2020 அந்த கொரோனா காலகட்டங்களில் கொடுக்கப்பட்டது. அந்த தடையை வந்து ரிவோக் பண்ணணும்னு சொல்லி தான் திருப்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே தர்கா தரப்புலேருந்து போய் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு, மாவட்ட ஆட்சியர் போட்ட உத்தரவு தான் அது. கலெக்டர் என்ன பண்ணுறாரு, கலெக்டர் போய் அந்த உத்தரவை வந்து இல்லை நான் திரும்ப பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுறாரு. அதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்துத்துவ அமைப்புகள் கையில் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால் அங்கே முருகர் அங்கே அறநிலைத்துறை இருக்கக்கூடிய அவங்களே இது வந்து ஆமாங்க அங்கே ஆரம்பத்தில் ஆடு கோழிகள்லாம் பலிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்துத்துவ அமைப்புகள் கொண்டு போய் அதை புதுசாக கொண்டு வர மாதிரியும் புதுசாக போய் பலியிடுற மாதிரியும் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சில தொலைக்காட்சிகள் போய் நேரடியாகவே அங்கே அந்த ஆடு உரிப்பதற்கான அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த ஆட்டு தொழுவம் உரிப்பதற்கு அந்த இடம் வச்சுருப்பாங்களா, அந்த செட்டப் எல்லாத்தையும் போய் வீடியோ எடுத்துலாம் போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கிறப்போ இது வந்து ஆரம்பத்துக்கு புள்ளி வச்சது யார், திமுக அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த மாவட்ட ஆட்சியர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு முதல் விதை போட்டது திமுக தான்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கலாமே. அப்போது இது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கலை, உங்களுக்கு அது பெருசாக நாலேஜ் இல்லை, உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து மேம்போக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு இறங்கி இதில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் படிச்சிருக்கணும்ல, கேட்டு தெரிஞ்சிருக்கணும்ல. இல்லை அவருக்கு வேணா இல்லைன்னு சொல்லலாம், பட் எழுதி கொடுக்குறவங்களுக்கோ கூட இருக்க இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கோ இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். நான் பேசக்கூடாதுன்றதுல ஒரு அஜெண்டா விஷயத்தில் பேசக்கூடாதுங்கிற அஜெண்டா வந்து நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக போறீங்கன்ற ஒரு அஜெண்டாவாக தான் அங்கே கிரியேட் பண்ணுங்க. இங்கே அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் எதிர்கொண்டு ஆகணுங்கிறது தான் இதோடைய விஷயம். ஸோ நீங்கள் சொன்னது போல் எஸ்ஐஆர் பற்றி பேசாதது, திருப்பரங்குன்றத்தை விவகாரத்தில் ஏன் பேசலைன்ற விளக்கத்தை கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதில் பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணியிருக்கான்னு சொன்னல. செங்கோட்டையன் அவர்களுக்கு கடைசியாக ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் இது அவர் வந்து அவரை பற்றி பேசியிருக்கிறாரு, அவர் வந்தது கூடுதல் பலம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி ஒரு பேசுறதுன்னு கூட நிச்சயமாக இந்த ஈரோட்டில் இந்த மாநாடு இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றதுக்கு ஒரு உறுதுணையாக பக்கபலமாக அண்ணன் செங்கோட்டையன் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தா இன்னும் ஒரு இந்த மாநாட்டினுடைய நிறைவு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த விஷயத்தில் லைட்டாக ஒரு பிசிறு தட்டிட்டாரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு விஷயம். அதில் அந்த ட்ராபேக்ஸில் நீங்கள் சொன்னது போல் எஸ்ஐஆர் பற்றி பேசலை, திருப்பரங்குன்ற விவகாரத்தை தொடலை, இது ரெண்டும் இருக்கு இல்லையா, கூட அதோட சேர்த்து காவல்துறைக்கு நன்றி சொல்லாது. காவல்துறைக்கு நன்றி அது ஒன்று, அது நன்றி சொன்னால் அது வேற மாதிரி இது பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. இல்லை, எதிர்கட்சிகள் கூட காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாங்க. திமுக எதிர்க்கக்கூடிய கட்சியில் கூட காவல்துறையுடைய ஏற்பாடுகள் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு பாதுகாப்புக்கு நன்றி சொல்லுவாங்க. இது இயல்பு தான். அதிகாரிகளையும் அரசியல் கட்சிகளையும் நம்ம எந்த விஷயத்தில் கோர்த்து பார்க்கணும், அரசையும் காவல்துறையும் எந்த விஷயத்தை நம்ம கோர்த்து பார்க்கணும் இருக்குல்ல, அதில் தவறு செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் மேலேருந்து ஆர்டர் போடப்பட்டிருக்கு, திட்டமிட்டு காவல்துறை ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். நல்ல சிறப்பாக அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, பாதுகாப்பு உறுதியளிச்சிருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல. அது ஒரு விஷயம் இருக்குது. நான் இன்னொரு விஷயம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதில் பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க.
இது வந்து காங்கிரஸ் அங்கே பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து செல்வபிரதிநிதி தலைமையில் இங்கே மக்கள் பக்கத்தில் போராட்டம் மக்கள் கூட ஏன் இதில் நேரடியாக மக்கள் பயன்பெறுகிற ஒரு திட்டம், அதில் உள்ளார்ந்து சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறது. இதில் ஒரு சின்ன ஒரு கண்டனத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் மக்கள் தரப்பு அப்படின்னா, அதுவும் இல்லாமல் மகாத்மா காந்திக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறவர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கணும். பட் அதுவும் தெரிவிக்கலை. இதுவும் பாஜகவுக்கு ஃபேவரான ஸ்டாண்டு. ஸோ வரிசையாக பட்டியலிட்டால் எஸ்ஐஆர், திருப்பரங்குன்றம், மகாத்மா காந்தி பெயர் மாற்றம், ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பெயர் மாற்றம், இது எல்லாமே பாஜகவுக்கு ஃபேவரான ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ மீண்டும் மீண்டும் பாஜகவின் பி டீமா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுது. இதனை இந்த கூட்டத்து மூலமாகவும் இந்த பாயிண்ட்ஸில் எடுத்து எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மொத்தமாக பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே பேசியிருக்கிறோம். சொன்னது போல் தொடர்ந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு இல்லை அடுத்து இவங்களோட அடுத்த கூட்டம் வரைக்குமே இதுதான் பேசு பொருளாக இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்த அரசியல் தலைவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, பிரதானமாக இருக்கிற பாஜக, திமுக அரசு என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களினுடைய இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சு தொடர்பாகவும் அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் விவகாரங்கள் பற்றியும் உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். கண்டிப்பாக சரியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் கூட எடுத்து பேசுகிறோம். மறுபடியும் அடுத்த பிகைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.